ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான், ஒரு ஸ்நாக்ஸ். கேழ்வரகு கொழுக்கட்டை. கேழ்வரகுல நம்ம கஞ்சி செய்யலாம், ரொட்டி செய்யலாம், தோசை, கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு கூழ், இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுலில் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதே பவுல்லையே முக்கால் பவுல் அளவுக்கு வெல்லம், முக்கால் பவுலுக்கு நெடக்கடலை பருப்பு, முக்கால் பவுலுக்கு தேங்காய் பூவாக சொரவி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு கேழ்வரகு மாவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், கருக விட்டுறாதீங்க. நீங்கள் வறுக்கும் போதே வாசனையே ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சம் லைட்டாக வறுபட்டதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பூ சொரவி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து அந்த சூட்லேயே கிளறிக்கங்க. நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது வெல்லம். அந்த வெல்லத்துக்கு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பை ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி அதையும் அந்த கேழ்வரகு மாவோடு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கிளறிக்கங்க. கிளறிட்டு ஒரு சிட்டிகை சால்ட்டு நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னா, எப்பயுமே நம்ம இனிப்பு செய்யும்போது சால்ட்டு சேர்க்கும்போது அந்த இனிப்பை நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தி கொடுக்கும். அதுக்காகத்தான் நம்ம எந்தவித ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிகை சால்ட்டு நம்ம சேர்ப்போம். அது மாதிரி ஒரு சிட்டிகை சால்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஏலக்காய் பொடி செய்தது, அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த வாசனையை நீங்கள் கிளறும் போதே, ஏன்னா நம்ம கேழ்வரகு ஃப்ரை பண்ணியிருக்கோம், அதனால் அந்த வாசனையை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம கிளறிட்டு அடுத்தது நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு தண்ணி கொதித்து வந்ததும் அந்த வெல்லத்தை வடிகட்டி அதில் நம்ம அந்த கேழ்வரகு மாவில் சேர்க்கணும். ஏன்னா வெல்லத்தில் எப்பயுமே ஒரு மண் மாதிரி ஒரு மண்டியாட்டம் ஒரு தூசியாக இருக்கும். அதனால் வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கிளறுங்க. வெல்லத்தோட சூடு உங்களுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் கையிலே கிளறலாம். நல்லா கையிலேயே கெட்டியாக சப்பாத்தி மாவு இதுக்கு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து நீங்கள் கொழுக்கட்டையாட்டம் பிடிங்க. உங்களுக்கு உங்கள் கைக்கு சின்னதாகவோ என்ன சைஸுக்கு உங்களுக்கு பிடிக்க வருதோ கையில் லைட்டாக ஆயில் அல்லது நெய் கூட கைக்கு தடவிக்கங்க. தடவிட்டு நீங்கள் கொழுக்கட்டையாட்டம் பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு இட்லி பாத்திரத்தை தண்ணி விட்டு கொதிக்க விடுறோம். எப்பயுமே நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லியோ கொழுக்கட்டையோ அவிக்கும்போது ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லியை அங்கே வைக்கணும். இட்லி தட்டில் அடுக்கி வைக்கணும். ஏன்னா ஒரு சிலர் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லியோ கொழுக்கட்டையோ அவிக்கும்போது தண்ணியும் ஊற்றிட்டு அப்படியே அந்த தட்டில் எல்லாத்தையும் அடுக்கி ஒன்றா வச்சுருவோம். அந்த மாதிரி செய்யாதீங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வைக்கணும். அப்போ தான் அது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம இட்லி தட்டில் கொஞ்சம் நெய் தடவிக்கங்க. நெய் தடவிட்டு கொழுக்கட்டை நம்ம பிடிச்சி வச்சுருக்க பாருங்கள், அதை அந்த இட்லி தட்டில் நீங்கள் அடுக்கி வைங்க. ஓகேங்களா? அடுக்கி வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் செய்யும்போதே செய்யறக்குள்ளேயே அந்த தண்ணி கொதி வந்துடும். நம்ம இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி கொதி வந்துடும். கொதி வந்ததும் நீங்கள் இப்போ இதெல்லாம் அடுக்கி நீங்கள் இட்லி குக்கரில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு பரிமாறினீங்கன்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. பிடிக்காத குழந்தைங்கள் கூட ஒரு முறை சாப்பிட்டு பார்த்துட்டு விரும்பி கேட்பாங்க. ஏன்னா கேழ்வரகுல அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அந்த காலத்தில் எல்லாருமே கம்பு, கேழ்வரகு, சோளம் இந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க. இப்போ தான் நம்ம பிள்ளைங்க காலத்தில் நம்ம அதெல்லாம் மறந்தே போயிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி கேழ்வரகுல செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ 10 நாளைக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி கேழ்வரகுல நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு இதில் எல்லாமே நம்ம வெல்லம் தான் சேர்த்துருக்கோம், சீனி கூட சேர்க்கல, வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். வெல்லம், கடலை, தேங்காய், கேழ்வரகு மாவு, நெய், இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.